இந்த 3 டாட் ப்ளவுஸை பொட்டிக் ஸ்டைலில் எப்படி தையல் வெளியில் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல இந்த மாதிரி மெயின் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா உள்பக்கம் பார்த்து, அதாவது கெட்ட பகுதி பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே விடக்கூடாது. லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக மெயின் கிளாத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சென்டருக்கு நேராக நம்ம டாட்டோட லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு அந்த லைன் மேலே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கிளாத்தை திருப்பிட்டு ரிட்டன் மறுபடியும் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லைனிங் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கம் இருக்கும். அந்த லைனிங் கிளாத் 2ஐயும் ஒன்றா எடுத்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய மெயின் கிளாத் 2ஐயும் லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த சென்டருக்கு நேராக. இப்போ நமக்கு லைனிங் கிளாத் நம்மளோட ரைட் சைடு இருக்குது, மெயின் கிளாத்து நமக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. இந்த லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்துக்கு கீழே இந்த மாதிரி மொத்தமாக திருப்பி விட்டுருங்க. இப்போ எல்லாமே ஒரு சைடு போயிடுச்சு. இடையில பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோதுக்கு அந்த ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணமோ அந்த கேப்பு தெரியும். அதுக்கிட்ட இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஓப்பன் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை இந்த மாதிரி விரித்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணது வெளியிலே தெரியாத மாதிரி ஒரு இன்விசிபிளான ஸ்டிச்சஸ் நமக்கு கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பொட்டிக் ஃபினிஷில் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பொட்டிக் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.